congenital heart diseases. So congenital heart diseases encompasses வந்துட்டு broad and diverse range of condition that manifest வந்து ப்ரீநேட்டலாக இருந்துட்டு to late adulthood வரைக்கும் எப்போ வேணாலும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்துட்டு இருக்கலாம். ஸோ ப்ரீநேட்டல் பீரியட்லேருந்து லேட் அடல்ட்ஹுட் வரைக்கும் congenital heart disease எப்போ வேணாலும் மேனிஃபெஸ்டேஷன் ஆகலாம். இன் காமன் டேர்ம்ஸில் congenital heart disease refers to ஸோ ஜென்ரலாக வந்து ஸ்ட்ரக்சரல் ஹார்ட் டிஃபெக்ட்ஸை பற்றி சொல்லுவாங்க தட் ப்ரெசென்டட் பர்த்தில் இருக்கிறத ஜென்ரலாக மீன் பண்ணுவோம். டயக்னோசிஸ் ரிக்வயர்டு சிஸ்டமிக்காக அப்ரோச் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், செஸ்ட் எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோகார்டியோகிராஃபி எல்லாமே எடுக்கணும். Substantial proportions of patients with congenital heart disease have significant problems involving மற்ற அதர் சிஸ்டமே இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும் ஆர் ஸ்பெசிஃபிக்காக ஸோ அதர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக்காக குரோமோசோமல் இல்லை சிங்கிள் ஜீன் டிஸார்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பீடியாட்ரிஷியன் நீட் டு ஐடென்டிஃபை அசோசியேட்டட் கண்டிஷன்ஸ் சின்ஸ் ஸோ ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சோன்னா அசோசியேட்டடாக வேறு என்ன கண்டிஷன்ஸ்லாம் இருக்கலாம் ஸோ அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். சின்ஸ் தே மைட் ஹாவ் சிக்னிஃபிகண்ட் பேரிங் ஆன் அவுட்கம்ஸ். It is important to recognize that in spite of significant recent advances that have substantially improved overall the outlook of children with congenital heart diseases வந்துட்டு லைக் இப்போ ரீசெண்டாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட லாங் டேர்ம் கன்சர்ன்ஸ் ஆஃப்டர் பாலியேஷன் அண்ட் கரெக்டிவ் சர்ஜரி ஆர் சிக்னிஃபிகண்ட் அண்ட் மெனி சில்ட்ரன் வந்துட்டு நீட் லைஃப் லாங்காக அவங்களுக்கு வந்துட்டு ஃபாலோ அப் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ எபிடெமியாலஜியும் அண்ட் எட்டியாலஜி. congenital heart disease accounts for nearly like congenital anomalies நிறையா இருக்குது. லைக் நிறையா குழந்தைங்க பிறக்கும் போதே ஏதாச்சும் ஒரு அனாமலியோடு பிறக்கிறாங்க. அதில் நியர்லி 1/3 வந்து congenital heart diseases தான் வந்து இருக்குது. The prevalence of congenital heart disease in infants is estimated at 6 to 8 per 1000 live births. லைக் ஒவ்வொரு 1000 குழந்தைங்களுக்கும் ஒரு 10 கிட்டத்தட்ட 10 குழந்தைங்கள ஸோ 6 to 8 infants are born with a CHD. 25% ஸோ அந்த 6 to 8 சில்ட்ரனில் 25% ஆர் லைக் லைஃப் த்ரெட்னிங்காக இருக்குது. இட்ஸ் லைக் நியர்லி 1/4 இல்லை ஓகே லைஃப் த்ரெட்டனிங். ஸோ டூ குழந்தைங்களுக்கு லைஃப் த்ரெட்டனிங்காக இருக்குது அண்ட் அவங்களுக்கு வந்து ஏர்லியாகவே இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ப்ரொபோர்ஷன் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் congenital heart disease have ஐடென்டிஃபையபிளாக ஸோ ஜெனட்டிக் பேசிஸ் இருக்குது. திஸ் வி ஆல்ரெடி நோ. லைக் இங்கே நம்ம படித்தோம் லைக் ஜெனட்டிக் காசஸ்னால வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு catch-22 அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் வந்துட்டு இருக்குது. ஸோ எதையோ கேட்ச் பண்ணுறோம். ஸோ எதை கேட்ச் பண்ணுறோம்? ஸோ catch-22 பேர்லேயே இருக்குது மைக்ரோ டெலீஷன் இன் 22q. க்யூன்னா லாங் ஆர்ம். ஸோ 22q ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக ஒரு மைக்ரோ டெலீஷன் வந்துட்டு ஆகுது. ஸோ இதனால் என்ன கார்டியாக் லீஷன் வரலாம்? ஸோ அயோட்டிக் ஆர்ச்சில் தேர் மைட் பி இன்ட்ரப்ஷன். tetralogy of Fallot இருக்குல்ல. ஸோ tetralogy of Fallot என்ன? pulmonary stenosis, ventricular septal defect, right ventricular hypertrophy அண்ட் இது லைக் அயோட்டா அது வந்துட்டு அந்த பொசிஷன் வந்துட்டு இதாகலாம். அண்ட் tetralogy of Fallot இருக்கலாம், இல்லை விஎஸ்சி மட்டும் இருக்கலாம். persistent truncus arteriosus. ஸோ ரெண்டானா லைக் ஆர்ட்ரி ரிலேட்டட். ஓகே, interrupted aortic arch ஒன்று நான் வச்சுக்கோங்க. அண்ட் persistent truncus arteriosus, விஎஸ்டி, tetralogy of Fallot. டபுள் அவுட்லெட் இருக்கக்கூடிய 2 அவுட்லெட் இருக்கக்கூடிய ரைட் வென்ட்ரிக்கல். ஸோ இது தவிர இதெல்லாம் ஹார்ட்டோட ஃபீச்சர்ஸ் கரெக்டாக. இது தவிர வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கலாம்? ஸோ 22q டெலிஷனில் cleft palate கேன் பி தேர். ஸோ இப்போ பர்சன் வித் cleft palate லைக் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், ஓகே மேபி இஸ் ஹேவிங் catch-22 syndrome. ஹார்ட்டோட லைக் இது வந்து பார்க்கணும், லைக் வெதர் ஹீஸ் ஹேவிங் அ விஎஸ்டி, வெதர் ஹீஸ் ஹேவிங் அ persistent truncus arteriosus, வெதர் ஹீஸ் ஹேவிங் அ 2 அவுட்லெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரைட் வென்ட்ரிக்கல் இருக்கா, வெதர் ஹீ இஸ் ஹேவிங் அண்ட் இன்டர்ப்டட் அயோட்டிக் ஆர்ச் இருக்கா. ஸோ இது எல்லாமே பார்க்கணும். ஸோ ஹைப்போகால்சிமியா இருக்குது. அகெயின் கால்சிமியா, catch-22. தைமிக் ஹைப்போப்ளேஷியா, நேசல் தைமிக் ஹைப்போப்ளேஷியானா லைக் தைமஸ் வந்து இட் இஸ் அன் ஆன்டிமீடியஸ்டைனல் மாஸ். ஸோ தைமிக் ஹைப்போப்ளேஷியா இருக்கலாம். நேசல் ரீகஜிடேஷன் ஆகலாம். கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் இருக்கலாம். அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி. ஸோ என்னெல்லாம் இருக்கலாம்? cleft palate, ஹைப்போகால்சிமியா, தைமிக் ஹைப்போப்ளேஷியா. தெரியுதா கிளியரா? ஓகே, தைமிக் ஹைப்போப்ளேஷியா, சாரி நான் முதல்ல ஹைப்பர்ப்ளேஷியா படிச்சுட்டேன். ஹைப்போப்ளேஷியா இருக்குது. நேசல் ரீகஜிடேஷன், அப்புறம் இன்னொரு ரீகஜிடேஷன் அத்தியம். ஸோ ஜிஆர்டி இருக்குது அண்ட் லேர்னிங் டிசபிலிட்டி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் சிண்ட்ரோம். ரிமெம்பர் இட். நம்ம அடுத்த படிக்கலாம்.
So association of CHD with acquired disorders and like congenital heart disease சில டைம் acquired disorders கூடயும் வரலாம், teratogens கூடயும் வரலாம். ஸோ அதை பற்றி நம்ம படிப்போம். ஸோ ஓவர் த பாஸ்ட் 2 to 3 decades the rank order of congenital heart disease as a cause of infant mortality has increased steadily. Like congenital heart disease or incidence and prevalence is increasing, and it is among the top 5 causes of deaths in infants between 30 days and 1 year kulla. Like top 5 causes la heart disease in most part of the world, including many parts of India. Okay, again another syndrome padikrom. This is Williams-Beuren syndrome. Williams-Beuren syndrome. So Williams-Beuren syndrome la it's a microdeletion in elastin fiber la or microdeletion. So first it was in 22q, இப்ப 7q 11.23 la. Okay va, இதுவும் autosomal dominant தான். ஸோ ரெண்டானா நம்ம படிச்சிருக்கோம், catch 22 ஒன்று Williams-Beuren. ஸோ Williams-Beuren it is autosomal dominant. 7q 11.23 மைக்ரோ டிலீஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து சுப்ராவால்வுலராக அயோட்டிக் ஸோ வால்வ் இருக்குது, இதுக்கு மேலே சுப்ராவால்வுலராக அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் வந்துட்டு ஆகியிருக்கு. அண்ட் அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் மட்டும் கிடையாது, பல்னரி ஸ்டீனோசிஸ் இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், எல்லாமே ஸ்டீனோசிஸ் ரிலேட்டடாக. ஓகே, பிகாஸ் மைக்ரோ டிலீஷன் இன் எலாஸ்டின் இருக்குது. இதில் வந்து ஸோ வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கலாம், ஹைப்பர் சோஷியல் பர்சனாலிட்டி, ஹைப்பர் கால்சிமியா. ஸோ இன் catch 22 இட் வாஸ் ஹைப்போ கால்சிமியா. இங்கே எல்லாமே அதிகமாக இருக்குது, லைக் ஹைப்பர் சோஷியல் பர்சனாலிட்டி, ஹைப்பர் கால்சிமியா, இது ரெண்டானா அதிகம். பட் மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்குது, ஷார்ட் ஸ்டேச்சர் இருக்குது, அண்ட் எல்ஃபீன்ஸ் ஃபேசிஸ் இருக்குது. So next time you get someone who's hypersocial, who's having mental retardation, who's having hypercalcemia and a short stature, check for an echo check பண்ணி பாருங்க. Maybe they can have a supravalvular aortic stenosis. Microdeletion வந்துட்டு இருக்கலாம். Okay, in elastin due to 7q 11.23 okay deletionனால autosomal dominant, it is Williams-Beuren syndrome. Okay, இப்போ pathophysiology. Okay, so for the pressure, flow and resistance. The pressure and the resistance in the pulmonary and the systemic circulations are indicated in table 16.9. So இது ரொம்பவே முக்கியமான டேபிள். ஸோ systolic and diastolic pressures and resistance in pulmonary and systemic circulation. ஃபஸ்ட்டு சுப்பீரியர் வீன கவா. ஸோ சுப்பீரியர் வீன கவாவில் ப்ரெஷர் வந்து 0 to 6 mmHg தான் இருக்கும். ஓகே, ஸோ 0லேருந்து 6 mmHg லைக் ஹையஸ்ட் ப்ரெஷர் வந்துட்டு இவ்வளோ இருக்கும், கம்மியாக இருக்கிறது லைக் 0 mmHg ஆகிட்ட இருக்கும். ரைட் ஏட்ரியமில் ஸோ அது கூட கனெக்ட் ஆகிருக்கிறது தான். ஸோ 0 to 6 mmHg இருக்கும். லைக் அடல்ட்டில் அந்த ஏஜில் சொல்கிறாங்க. ரைட் வென்ட்ரிக்கலில் இட் பி லைக் இது வந்துட்டு சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர். சிஸ்டோலிக் பிளட் ப்ரெஷர் வந்து 25 இருக்குது. டயஸ்டோலிக் 0 to 6 அந்த ரேஞ்சில் இருக்கும். பல்னரி ஆர்ட்ரியில் ஸோ சிஸ்டோலிக் எந்த ப்ரெஷரோ அதே தான் இருக்குது. ஸோ 25 இருக்கும். அண்ட் இந்த டயஸ்டோலிக் ப்ரெஷர் இட் வில் பி 10. ரெசிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் மெஷர் இன் டைன்ஸ் per second per centimeter to the power of 5. அது ரெசிஸ்டன்ஸ் வந்து பல்னரி வாஸ்குலேச்சரில் 80 to 240 டைம்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸோ ஓகேங்களா. ஸோ என்ன சுப்பீரியர் வீன கவாலையும் ரைட் ஏட்ரியம்லையும் ப்ரெஷர் வந்து 0 to 6 mmHg தான் எப்போவுமே இருக்கும். ரைட் வென்ட்ரிக்கலில் சிஸ்டோலிக்கில் 25ம் அண்ட் டயஸ்டோலிக்கில் 0 to 6 இருக்கும். ஸோ இதோட அதே ப்ரெஷர் இருக்கும். பல்னரி ஆர்ட்ரியில் 25/10 இருக்கும். ஸோ எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் தாண்டி லைக் இந்த ப்ரெஷர் கொடுத்து பம்ப் பண்ணுதுன்னா 80 to 240 இது வந்துட்டு அந்த வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது பல்னரியில். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். ஸோ எஸ்விசிலையும் 0 to 6 mmHg தான் ப்ரெஷர் இருக்குது. ஸோ இது வந்து ரைட் ஏட்ரியமோட ப்ரெஷர். அடுத்தது 25/0 to 6 ப்ரெஷர் இருக்குது. ஸோ பல்னரி ஆர்ட்ரியில் பம்ப் பண்ணும்போது 25/10 இருக்குது. ஸோ எந்த எவ்வளோக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா 80 to 240 டைம்ஸ் per second centimeter to the power of 5 எல்லாம் வந்துட்டு ப்ரெஷர் அகேன்ஸ்டாக ப்ரெஷ் பண்ணுறாங்க. அடுத்தது பல்னரி வெயினில் இருந்துட்டு எடுத்துகிட்டு வர ப்ரெஷர். ஸோ பல்னரி வெயின்லேருந்து வர ப்ரெஷர் இஸ் லைக் அபவுட் 6 to 10 mmHg. அதே டைமும் லெஃப்ட் ஏட்ரியமில் இருக்கிற ப்ரெஷரும் 6 to 10 mmHg இருக்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கலில் லைக் நம்மளோட நார்மல் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிபி ஸோ ஒரு 80 to 120
ஆனால் லைக் டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்துட்டு 5 to 10 தான் இருக்கும். ஸோ அதே தான் இந்த 5 to 10 இருக்கும். அயோட்டாவில் இட் இஸ் 80 to 120 பார் 60 to 85 mmHg வந்துட்டு இருக்கும். ஸோ சிஸ்டமிக் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பல்மனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் 80 to 240 தான் இருந்துச்சு. ஆனால் சிஸ்டமிக்கில் 800லேருந்துட்டு 2600 டைம்ஸ் வந்துட்டு ப்ரெஷர் இருக்குது, சாரி ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் பாருங்கள், ஸோ பல்மனரி வெயின்ஸ் இருக்குது. ஸோ பல்மனரி வெயின்ஸில் 6 to 10 mmHgயில் தான் ப்ரெஷரில் தான் வரும். ரைட் ஏடிஎம்லேயே அதே ப்ரெஷர் தான். ரைட் வென்ட்ரிக்கலில் சிஸ்டோலிக் வந்து 120 அந்த அளவுக்கு ரீச் ஆகும். பட் டயஸ்டோலிக் இஸ் லெஸ். ஸோ 5 to 10 mmHg தான் இருக்கும். பிகாஸ் டயஸ்டோல் அப்போ இது க்ளோஸ் ஆயிரும், உள்ள பிளட் வந்துட்டு அவ்வளோ இருக்காது. ஆனால் அயோட்டாவை பொறுத்த வரைக்கும் லைக் சிஸ்டோலிக் அப்போ அந்த ஃபுல்லாக பம்ப் பண்ணுற பிளட் அந்த 120 இருக்கும். அது தவிர டக்குன்னு வால் க்ளோஸ் ஆகிறாட்டி அந்த பிளட் வெசலிங் வந்து மோதும். ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு 60 to 85 mmHg வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு தரும். ஓகே, ஸோ இந்த பல்மனரி அந்த சிஸ்டமிக் ஃப்ளோஸ் வந்துட்டு ஃப்ளோ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இஃப் தேர் ஆர் நோ அப்நார்மல் கம்யூனிகேஷன் பிட்வீன் த டூ சைட்ஸு ஃப்ளோ ஒரு மாதிரி ஈக்குவலாக தான் போயிட்டு இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு பாய்செலியோஸ் ஈக்குவேஷன், ஓகே, பாய்செலியோஸ் ஈக்குவேஷன் படி மாடிஃபைட் ஃபார் அப்ளிகேஷன் இன்டூ பிளட் ஃப்ளோ த்ரூ வெசல்ஸில் ப்ரெஷர் வந்துட்டு இட்ஸ் ஈக்குவல் டு ஃப்ளோ. ஸோ எவ்வளோ ஃப்ளோவோ இன்டூ ரெசிஸ்டன்ஸ் ஆட்ட. ஸோ இப்போ பல்மனரி வாஸ்குலேச்சர் பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு, 80 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும், 25 அந்த அளவுக்கே ப்ரெஷர் போதும். அதே இது சிஸ்டமிக் சர்க்குலேஷனில் ப்ரெஷர் வாஸ் அபவுட் லைக் 800 to 1600 டைம்ஸ் per second per centimeter to the power of 5 ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரெஷரும் அதிகமாக இருக்கணும், 120/75 அந்த மாதிரி இருக்கணும். த ப்ரெஷர் இஸ் மெஷர்ட் இன் mmHgயில் மெஷர் பண்ணுவோம். அண்ட் ஃப்ளோ வந்துட்டு இன் லிட்டர்ஸ் பர் மினிட். ஸோ எவ்வளோ ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் க்ராஸ் ஆகுது. அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் வந்துட்டு டைன்ஸ் per second per centimeter to the power of 5 இல்லை யூனிட்ஸில் வந்துட்டு மெஷர் பண்ணுவோம். ஸோ ஒரு யூனிட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஈக்குவல் டு 80 dynes per second per centimeter to the power of 5. ஸோ இதான் வந்துட்டு பாய்செலியோஸ் ஈக்குவேஷன். ஸோ ஃப்ளோங்கிறது இட்ஸ் ஈக்குவல் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ப்ரெஷர், அது மாதிரி. ஸோ ஆல்தோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் நாட் ஸ்ட்ரிக்ட்லி அக்யூரேட்டாக இருந்தாலும் when applied to the flow in pulmonary and systemic circuits, ஸோ அவ்வளோ அக்யூரேட் கிடையாது. பட் இட் டஸ் ஹவ் அ யூஸ்ஃபுல் பர்பஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹீமோடைனமிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் யூஸ்ஃபுல். ஸோ சிஸ்டமிக் ப்ரெஷர் இட்ஸ் ஈக்குவல் டு சிஸ்டமிக் ஃப்ளோ இன்டூ பல்மனரி பெரிஃபரல் வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பல்மனரி ஆர்ட்ரியில் பல்மனரி ஃப்ளோ இன்டூ பல்மனரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் தான் அந்த பல்மனரி ஆர்ட்ரியல் ப்ரெஷர் வந்துட்டு அதே மாதிரி தான் சிஸ்டமிக்கும். இட் இஸ் thus obvious that the pressure in a vessel is dependent on the flow through the vessel. ஸோ ப்ரெஷர் ஒரு வெசல் இருக்கிற ப்ரெஷர் வந்துட்டு இஸ் டிபெண்ட் அப்பான் ஃப்ளோவும் அண்ட் அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் மேலேயும் டிபெண்ட் ஆகும். அதனால தான் என்ன ஆகும், லைக் சில டைம் வந்து ஆர்ட்ரிஸில் வந்துட்டு அந்த ஃப்ளோ கம்மியாகுது, பிளட்டு ரொம்ப கம்மியாகுதுங்கும் போது ப்ரெஷர் வந்துட்டு ட்ராப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ப்ரெஷர் ட்ராப் ஆகுதுங்கிறாட்டி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டு ப்ரெஷரை மெயின்டைன் பண்ண பார்க்கும். ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ ஆஃபர்ட் பை த வெசல், ஸோ த ப்ரெஷர் இஸ் டிபெண்ட் அப்பான் த ஃப்ளோ அண்ட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த வெசல் டு த ஃப்ளோ ஆஃப் த பிளட். இட் இஸ் பாசிபிள் டு இன்க்ரீஸ் த ப்ரெஷர் இன் அ வெசல். ஸோ எப்படிலாம் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணலாம், எய்தர் யூ கேன் இன்க்ரீஸ் த ஃப்ளோ, அதுதான் நம்ம லைக் ஃப்ளூயிட்ஸ் தரும், இல்லாட்டினா பாடியே பண்ணுறது பை இன்க்ரீஸிங் த ரெசிஸ்டன்ஸ். இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ த்ரூ த பல்மனரி ஆர்ட்ரி மீன்ஸ் ஒரு வேளை லைக் பல்மனரி ஆர்ட்ரியில் வந்துட்டு ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம், லெஃப்ட் டு ரைட்டாக ஷண்ட் இதாகிட்டு இருக்குது, லைக் வால்யூம் ஓவர்லோட் வந்துட்டு ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஆஸ் அக்கர்ஸின் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு வால்யூம் ஓவரில் நடக்கலாம், ஏஎஸ்டி, விஎஸ்டி, பேட்டன் டக்டஸ் ஆர்டீரியோசிஸ், ஓகே, இது எல்லாத்துலேயுமே லைக் லெஃப்ட் டு ரைட் ஷண்ட் ஆகி வால்யூம் ஓவர்லோட் டு த பல்மனரி சர்க்குலேஷன் எடுத்துக்கலாம். ஸோ பல்மனரி ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கும். ஜென்ரலி திஸ் இன்க்ரீஸ் இன் ஃப்ளோ இஸ் நாட் அசோசியேட் வித் ப்ரொபோஷனல் இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். எதனால் அந்த அளவுக்கு வந்துட்டு டக்குனே வந்துட்டு ப்ரெஷர் வந்துட்டு அதிகமாகாதம், எதனால், பிகாஸ் த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபால் ஆயிரும், இல்லை அட்லீஸ்ட் இட் வில் ட்ரை டு ரிமைன் த சேம். The distensibility characteristics of the pulmonary artery are such that it can accommodate almost 3 times. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பல்மனரி ஆர்ட்ரினால லைக் அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைக்க முடியாது, எந்த அளவுக்கு அதோட லைக் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1 radius to the power of 4. தட் சாரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா ஸோ டு த ரேடியஸ் பவர் ஆஃப் 4 ஆர் இட்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1 radius to the power of 4. ஸோ ரேடியஸ் வந்துட்டு இதனால் நல்லாவே லைக் டிஸ்டன்ட் ஆக முடிஞ்சுன்னா அதோட ரெசிஸ்டன்ஸும் குறைய முடியும். ஸோ டிஸ்டன்சிபிலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த pulmonary artery are such that it can accommodate almost 3 times the normal flow without significant increase in the pressure. அதிகமாக்காமே இட் கேன் இது ஏன்னா அந்தளவுக்கு அது டிஸ்டன்சபிளாக இருக்குது. ஹென்ஸ் ரொம்பவே அதிகமான லெஃப்ட் டு ரைட் சான்ஸ் இருந்தால் மட்டும்தான், ஸோ லார்ஜ் லெஃப்ட் டு ரைட் சான்ஸ்னால மட்டும்தான்
can take place without a substantial increase in pressure. Sorry, like என்ன சொல்கிறாங்க, லைக் even large left to right shunts இருந்தால் கூட ஒரு substantial increase in pressure இல்லாமல் அதை வந்துட்டு நடக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர்லி அப்ளைஸ் டு ப்ரீ-ட்ரைகஸ்பிடாக இருக்கக்கூடிய ஷன்ஸ் சச் அஸ் ஏஎஸ்டிலாம் வந்துட்டு. ஸோ ஏஎஸ்டியில் அஃப்கோர்ஸ் லெஃப்ட் டு ரைட் ஷன்ஸ் இருக்கும் அண்ட் அதனால் பல்னரி ஃப்ளோ அதிகமாகும். பட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு அதனால் 3 times லைக் கம்மியாக முடியுங்கும் போது ப்ரெஷர் அந்தளவுக்கு ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது அந்தளவுக்கு வந்து டெவலப் ஆகாது. இன்க்ரீஸ் இன் பல்னரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் மீன்ஸ் ஸோ ஃப்ளோ அதிகமாகி பல்னரி ஹைப்பர் டென்ஷன் வருதுங்கிறது இட்ஸ் லைக் ரொம்ப ரேர் சைடு மாதிரி சொல்கிறேன். ஸோ இந்த அதர் கேஸில் இன்க்ரீஸ் இன் பல்னரி வாஸ்குலர் ரெசிஸ்டன்ஸ் ஏதாச்சும் ஒரு ரீசனால் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எதனால் அப்ஸ்ட்ரக்டிவ் டிசீஸ் இருக்கலாம், சம் டிசீஸ் which is obstructing the pulmonary circuit. The total cross-sectional area of the pulmonary vessels is reduced and individual arterioles develop. So ஒரு லைக் டோட்டலாக அந்த cross-sectional area எடுத்து பார்க்கும்போது of the pulmonary vessels வந்துட்டு ரெடியூஸ் ஆகிருக்கலாம் and individual arterioles develop மீடியலாக ஹைப்பர்ட்ராஃபி ஆகிட்டு அண்ட் ஸோ மீடியல் ஹைப்பர்ட்ராஃபின்னு என்னது, ஸோ டியூனிக்கா மீடியா வந்துட்டு விச் இஸ் மிடில் லேயர். ஸோ டியூனிக்கா இன்டிமா, டியூனிக்கா மீடியா அண்ட் டியூனிக்கா அட்வென்டிஷா, டியூனிக்கா மீடியல் ஹைப்பர்ட்ராஃபி வந்துட்டு இருக்கலாம். அண்ட் லேட்டர் வந்துட்டு இன்டிமல் சேஞ்சஸ் கூட வந்துட்டு ஆர் ஆடட் டு ஃபர்தர் அப்ஸ்ட்ரக்ட் த ஃப்ளோ ஆஃப் த பிளட் த்ரூ த பல்னரி சர்க்குலேஷன். ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஸோ என்னெல்லாம் ஆகுதுங்கிறாங்க. ஸோ லைக் டோட்டலான லைக் கிராஸ் செக்ஷனல் ஏரியா ரெடியூஸ் ஆகலாம், மீடியல் ஹைப்பர்ட்ராஃபி இருக்கலாம், லேட்டர் இன்டிமல் திக்கனிங் இருக்கலாம். ஸோ ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் it will become an irreversible process where your pulmonary vasculature like lumen is reduced. Increase in resistance in the pulmonary circuit is associated with the so resistance அதிகமாக ப்ரெஷர் என்ன இருக்கணும், லைக் ப்ரெஷரும் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரெஷர் அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணுறக்காக அட்லீஸ்ட் இல்லை லைக் நாலேஜ் படியே யோசிப்பாங்களே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, ஸோ உங்கள் ஃப்ளோ வந்துட்டு குறைஞ்சிடணும் கரெக்டாக. ஸோ the increase in resistance in the pulmonary circuit is associated with, of course, with reduction in flow. The increase in pressure in the pulmonary artery associated with normal resistance. ஸோ இது வந்துட்டு ரிடக்ஷன் இன் ஃப்ளோ வந்துட்டு ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டோரியாட்ட லைக் நான் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ பல்னரி ப்ரெஷர்லாம் அதிகமாகிட்டு இது. ஸோ சில டைம் என்னாகும், பல்னரி ஆர்ட்ரியில் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் நார்மலாக தான் இருக்கும், பட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ தட் இஸ் நோன் as increased pressure with a normal resistance is known as hyperkinetic pulmonary arterial hypertension. Okay, so pulmonary arterial hypertension due to hyperkinetism, maybe due to flow அதிகமாக இருக்கனாட்டி. If the pressure is increased due to increase in the pulmonary vascular resistance or so it is like the first case. Okay, like those is rare, like hyperkinetic pulmonary arterial hypertension வரலாம். And second caseல if the pressure is increased due to increase in வந்துட்டு pulmonary vascular resistanceல increase ஆகிறனாட்டி ஆகுதுன்னா it is called as obstructive pulmonary arterial hypertension. ஏதாச்சும் ஒரு obstruction இருக்கனாட்டி. கிளினிக்கலி 2 சிச்சுவேஷனுமே பார்க்கலாம் and can be separated from each other at the bedside, whether it is hyperkinetic pulmonary arterial hypertension or whether it is obstructive pulmonary arterial hypertension. ஓகே, இப்போ ஸோ உன்னர் சிண்ட்ரோம் பற்றி படிச்சிடலாம், விச் இஸ் லைக் வெரி காமன் டவுன் சிண்ட்ரோம். ஸோ ட்ரைசோமி 21 ராபர்ட்சோனியன் டிரான்ஸ்லொகேஷன் ஆர் மொசைக்கிசம்னால வந்துட்டு வரலாம். ஸோ இது கூட லைக் கார்டியாக் லீஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம். ஸோ ஏவி கெனால், ஸோ மோஸ்ட்லி லைக் எண்டோகார்டியக் கொஷன் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ இட் கேன் பி லைக் எனி மிட்ரல் வால் டிஃபெக்ட் ஆர் ட்ரைகஸ்பிட் வால் டிஃபெக்ட், இல்லாட்டினா ஆஸ்டியம் பிரைமம் டிஃபெக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை மேல் பார்ட்டு விஎஸ்டியாக இருக்கலாம். ஸோ எது வேணாலும் இருக்கலாம். ஸோ பெரிமெம்பரேனஸ் விஎஸ்டி, டெட்ராலஜி ஆஃப் ஃபேலட்டுக்கலாம், அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் கெனால் டிஃபெக்ட் எல்லாம் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எண்டோகார்டியல் கொஷன் டிஃபெக்ட் தான் இருக்கும். ஸோ அது இன்னொரு பேர் தான் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் கெனால் டிஃபெக்ட். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபேஸிஸ் இருக்குது. ஸோ அந்த டவுன்ஸ் சிண்ட்ரோமில் இருக்கக்கூடிய அந்த எப்பவும் போல இருக்கிற அந்த ஃபேஸிஸ் இருக்கும், கிளைனோடாக்டைலி இருக்கும், மென்டல் ரிட்டார்டேஷன் அண்ட் ஹைப்போட்டோனியா இருக்கும். அண்ட் உன்னர் சிண்ட்ரோம், டர்னர் சிண்ட்ரோம் டியூ டு 45XO இல்லாட்டினா 46 இருந்து அண்ட் 45XOட மொசைக்கிசம் இருக்கலாம். ஸோ டர்னர்ஸில் coarctation இஸ் லைக் மோர் காமன் அண்ட் அயோட்டிக் வால் இட் கேன் செமினூனர் வால் இட் கேன் பி பைகஸ்பிடாக இருக்கலாம். ஸோ டர்னர்ஸில் ஷார்ட் ஸ்டேச்சரோட இம்பார்ட்டன்ட் டிடி வந்து டர்னர்ஸ் அண்ட் கொனாலிடல் டிஸ்ஜெனசிஸ் இருக்கும், லிம்ஃபெடிமாஸ் வந்துட்டு இருக்கலாம். நூனன் சிண்ட்ரோம், ஸோ நூனன் சிண்ட்ரோம்லேயும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டிடி ஃபார் ஷார்ட் ஸ்டேச்சர். ஸோ நூனன் சிண்ட்ரோமும் ஆட்டோசோமல் டாமினன்ட்னால தான் வருது. ஸோ இங்கேயே நம்ம 3 ஆட்டோசோமல் டாமினன்ட் படிச்சிட்டோம். CAS22 கேரக்டரைஸ் பை interrupted aortic arch, persistent truncus arteriosus, double outlet right ventricular and VST, tetralogy of Fallot, other like left palate, GERD, nasal reconstruction,
hypocalcemia, thymic hypoplasia எல்லாம் இருக்கிறதா catch-22. That was also autosomal dominant. And Williams-Buren, it was also autosomal dominant with a supravalvular aortic stenosis, pulmonary stenosis, hypertension. So it was characterized by hypercalcemia, hypersocial personality, elephant faces lunch. So அதே மாதிரி இன்னொரு autosomal dominant is PTPN11. ஓகே, ஸோ அந்த ஜீனில் மியூட்டேஷன் இருக்கிறனாட்டி நூனன் சிண்ட்ரோம் வந்துட்டு வருது. இதுலேயும் வந்துட்டு பார்த்தோம்னா பல்மோனிக் ஸ்டீனோசிஸ் இருக்குது அண்ட் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி வித் அன் ASD. ஓகே, ஸோ என்னென்னா ASD இருக்குது, பல்மனரி ஸ்டீனோசிஸ், ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி இருக்குது. ஸோ இதுலேயும் ஷார்ட் ஸ்டேச்சர் இருக்குது. டிஸ்மார்பிக் ஃபேஸஸ் வில் பி டிஃப்ரெண்ட். நெக்கு வந்து வெப்டாக இருக்கும், லைக் கிளைன்ஃபெல்டர்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன், பட் அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அண்ட் தே ஹேவ் ஷார்ட் ஸ்டேச்சர் ஓவர் ஹியர். ஓகே, அண்ட் டெவலப்மெண்டல் டிலே இருக்கலாம், கிரிப்டார்கிடிசம் வந்துட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ ஷார்ட் ஸ்டேஜாக கிரிப்டார்கிடிசம், டெவலப்மெண்டல் டிலே, வெப்டு நெக்கு, டிஸ்மார்பிக் ஃபேஸஸ், ஓகே, வித் பல்மனரி ஸ்டீனோசிஸ், ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதி, ASD. ஸோ PTPN11 மியூட்டேஷனால். அடுத்தது வேட்டர் அசோசியேஷன். ஸோ வேட்டர் அசோசியேஷன்னா பேர்லேயே இருக்கிற மாதிரி வெர்டிப்ரல், anal atresia, tracheoesophageal fistula and renal and limb defects வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஹார்ட்லன்னு பார்த்தோன்னா ஸோ VST and tetralogy of Fallot வந்து இருக்குது. இது ஸ்பொராடிக்கானதாக இருக்கும். ஸோ என்னென்னா வெர்டிப்ரல், anal atresia, tracheoesophageal fistula, renal problems. அடுத்தது ஹோல்ட்-ஓரம் சிண்ட்ரோம். ஹோல்ட்-ஓரம் சிண்ட்ரோம் இட் இஸ் ஆல்சோ ஆட்டோசோமல் டாமினன்ட் லைக் யூனான். ஆனால் இதில் வந்துட்டு PTPN11 மியூட்டேஷன், இங்கே TBX5 மியூட்டேஷன். ஸோ இங்கே ஆஸ்டியம் செகண்டம் டிஃபெக்ட்ஸ் இருக்கலாம், லைக் ASD VSD இருக்கலாம். ரேடியல் ரே அனாமலிஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ ரேடியல் சைடில் வந்துட்டு அனாமலிஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ASDயும் இருக்கலாம், VSDயும் இருக்கலாம். தட் வாஸ் வித் TBX5 மியூட்டேஷன்.